வணக்கம் நண்பர்களே, எச்எஸ் தமிழ் குயிஸ்க்கு வரவேற்கிறோம். இன்று ஜிகே, டிஎன்பிசி மற்றும் பல சுவாரஸ்யமான கேள்விகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. உங்கள் அறிவை சோதிக்க தயாரா? அப்படியானால் வீடியோ இறுதி வரை பாருங்கள். வாங்க தொடங்கலாம். தமிழ்நாட்டின் மாநில மலர் எது? செங்காத்தாள், தாமரை, மல்லிகை. விடை செங்காத்தாள். இந்தியாவின் தேசிய அவசர எண் எது? 100, 108, 112. விடை 112. தமிழ்நாட்டில் காவேரி ஆறு கடலில் கலக்கும் இடம் எது? நாகப்பட்டினம், பூம்புகார், தேவாரண்யம். விடை பூம்புகார். விட்டமின் டியின் முக்கிய பணி என்ன? பார்வை மேம்பாடு, எலும்புகளை வலுப்படுத்துதல், இரத்தம் உறைதல். விடை எலும்புகளை வலுப்படுத்துதல். இந்தியாவின் தேசிய வருமானத்தை கணக்கிடும் நிறுவனம் எது? ஆர்பிஐ, என்எஸ்ஓ, எஸ்சிபிஐ. விடை என்எஸ்ஓ. இன்னும் இப்படிப்பட்ட டிஎன்பிஎஸ்சி ஜிகே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லைக், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். பச்சை புரட்சியுடன் தொடர்புடைய பயிர் எது? கோதுமை, பருத்தி, தேயிலை. விடை கோதுமை. இந்தியாவில் ஜீரோ எஃப்ஐஆர் என்பது என்ன? எந்த காவல் நிலையத்திலும் பதிவு செய்யக்கூடிய எஃப்ஐஆர். ஆன்லைனில் மட்டுமே பதிவு செய்யும் எஃப்ஐஆர். நீதிமன்றத்தில் மட்டுமே பதிவு செய்யும் எஃப்ஐஆர். விடை எந்த காவல் நிலையத்திலும் பதிவு செய்யக்கூடிய எஃப்ஐஆர். இந்தியாவில் ஒரே ஒரு மாநிலத்துடன் மட்டும் எல்லை பகிரும் மாநிலம் எது? சிக்கிம், கோவா, பஞ்சாப். விடை கோவா. மனித உடலில் மிகப்பெரிய உள் உறுப்பு எது? நுரையீரல், கல்லீரல், வயிறு. விடை கல்லீரல். உலகில் அதிக நாடுகளுடன் நில எல்லை பகிரும் நாடு எது? இந்தியா, ரஷ்யா, சீனா. விடை சீனா. இன்னும் இப்படிப்பட்ட டிஎன்பிஎஸ்சி ஜிகே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லைக், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். இந்தியாவில் முதல் மெட்ரோ ரயில் சேவை தொடங்கிய நகரம் எது? டெல்லி, கொல்கத்தா, சென்னை. விடை கொல்கத்தா. இந்திய ரூபாய் சின்னத்தை வடிவமைத்தவர் யார்? தினேஷ் சின்ஹா, உதயகுமார், சதீஷ் குஜரால். விடை உதயகுமார். ஒளியின் வேகம் ஒரு வினாடிக்கு சுமார் எவ்வளவு? 3 லட்சம் கிலோமீட்டர், 30,000 கிலோமீட்டர், 3000 கிலோமீட்டர். விடை 3 லட்சம் கிலோமீட்டர். இந்தியாவில் அதிக காடுகள் கொண்ட மாநிலம் எது? மத்திய பிரதேசம், அருணாச்சல பிரதேசம், சத்தீஸ்கர். விடை மத்திய பிரதேசம். எந்த கிரகத்தில் ஒரு நாள் அதன் ஒரு ஆண்டை விட நீளமானது? புதன், சுக்கிரன், செவ்வாய். விடை சுக்கிரன். இன்னும் இப்படிப்பட்ட டிஎன்பிஎஸ்சி ஜிகே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லைக், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். ஐ என்பது எந்த வகை எழுத்து? குறில், நெடில், ஆயுதம். விடை நெடில். இந்தியாவில் ஜிஎஸ்டி நடைமுறைக்கு வந்த தேதி எது?
1 ஜூலை 2017, 1 ஏப்ரல் 2016, 26 ஜனவரி 2017. விடை 1 ஜூலை 2017. அம்மா என்ற சொல்லில் உள்ள இலக்கண வகை எது? பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல். விடை பெயர்ச்சொல். 18 பெருக்கல் 25 எவ்வளவு? 400, 450, 500. விடை 450. கூட்டுறவே நாட்டு உயர்வு என்ற கொள்கை எதை குறிக்கிறது? கூட்டுறவு இயக்கம், பசுமை புரட்சி, வெள்ளை புரட்சி. விடை கூட்டுறவு இயக்கம். இன்னைக்கான 20 கேள்விகள் முடிஞ்சது. 20க்கு எத்தனை சரியாக பதில் சொன்னீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து வரும் எபிசோடுகள் தவறாமல் பார்க்க எச்எஸ் தமிழ் குயிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.